வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப் போகும் விஷயம் பலரும் விரும்பும் ஆனால் சிலர் தேடி கிடைக்காதது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது பணம், புகழ், புகழ்பெற்ற வாழ்க்கை என்பதில் மட்டுமல்ல. அது உள்ளங்கையில் இருந்து வரும் உணர்வு ஆகும். நாம் விரும்பினால் மிக எளிதாக மகிழ்ச்சியான வாழ்க்கை பெறலாம். 1. நன்றி உணர்வு. நாம் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம், உணவு, குடும்பம், நண்பர்கள் எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி உணர்வை தினசரி பராமரிப்பது மனதை அமைதியுடன் நிரப்பும். 2. நேர்மறையான சிந்தனை. என்றும் நாமே நம்மை பாதிப்போம். எதிர்மறை சிந்தனைகள் மனதை சோர்வாக்கும். அதனால் நேர்மறை, நல்ல எண்ணங்கள் மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 3. உடல் மற்றும் மனம் பராமரிப்பு. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். நடைப்பயிற்சி, யோகா, தவறாத தூக்கம் இவை மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும். 4. பிறரை மகிழ்விப்பது. நம் சிரிப்பு, உதவி, அன்பு மற்றவர்களை மகிழ்விக்கும்போது நாம் கூட மகிழ்ச்சியடைவோம். மகிழ்ச்சி பகிர்ந்தால் இரட்டிப்பு ஆகும் என்பது உண்மை. 5. பொது ஆர்வங்கள், ஹாபீஸ். நம் விருப்பமான வேலைகள், பாடல், ஓவியம், வாசிப்பு இவற்றில் நேரம் செலவிடுவது மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் வழி. 6. தியானம் மற்றும் அமைதி. ஆழ்ந்த மூச்சு, தியானம், சமயம் செலவழித்தல் இந்த பழக்கம் மனதை அமைதியுடன் நிரப்பும். 7. சமூக உறவுகள். குடும்பம், நண்பர்கள், சமூக உறவுகள் நமது மனநலத்தை மேம்படுத்தும். நம்மை உணர்த்தும், ஆதரிக்கும் மக்களுடன் நேரம் செலவிடுங்கள். 8. எதிர்மறை உணர்வுகளை விடுவித்தல். கோபம், கீடு, பொறாமை போன்ற உணர்வுகளை நாம் பிடித்து வைத்தால் மனம் சோரும். அவற்றை விட்டுவிட்டு சமாதானமான மனதை வளர்த்தால் மகிழ்ச்சி வரும். 9. தற்போதைய தருணத்தை ரசித்தல். நேற்று பற்றிய கவலை, நாளை பற்றிய பயம் மனதை சோர்வாக்கும். இப்போது இன்றைக்கு இருக்கிறதை ரசிக்கவும். அது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும். அன்புள்ள நண்பர்களே, மகிழ்ச்சி ஒரு திறமையாகும். நம் பழக்கம், சிந்தனை, மனநிலை நமக்கே மகிழ்ச்சியை தரும். நன்றி கூறுங்கள், அன்பை பகிருங்கள், இன்று மகிழுங்கள்.